திருச்சிற்றம்பலம். வண்டார்குழல் அறிவையோடும் பிரியாவகை பாகம் பெண்டான் மிக ஆனான் பிறை சென்னி பெரு மானூர் தந்தாமரை மலராலூரை தவளோ நெடு மாடும் விந்தாங்குவ போலும் மிகு வேணுபுரம் அதுவே நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். எமது குருநாதராக விளங்குகின்ற திரு கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனகர்த்தர் அவர்களுடைய பொன்னார் திருமணிகளை போற்றி வணங்குகின்றோம். ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியாக ஜகத்குருவாக விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். ஸ்ரீ சங்கரா கல்லூரியினுடைய முதல்வராக விளங்குகின்ற கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். அதைத் தொடர்ந்து தமிழ்துறை தலைவராக விளங்குகின்ற ஐயா நம்முடைய திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை போற்றி வணங்கி நமக்கு உதவி கொண்டிருக்கின்ற நம்முடைய பேராசிரியர் திரு தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள் மற்றும் இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய உலகமெங்கும் இணைந்திருக்கக்கூடிய சங்கராக்களுடைய மாணவராகவும் அடியாராகவும் இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி கடந்த வகுப்பிலே நாம் திருக்கலிற்றுப்படியாரிலே உன்னி உணராதே உன்னி புணராதே உன்னி உறங்காதே என்று பசு பாசங்களிலே ஞானங்களிலே நின்று விலகி பதிஞானத்திலே நிற்க வேண்டும் என்று சிந்தித்து பற்றினுள் பற்று விட்டு நிற்றல் என்று நமக்கு உலகத்திலே ஏற்படுகின்ற பற்று, அந்த பற்று நீங்குவதற்கும் திருவருளே நமக்கு உதவியாக இருக்கிறது என்று 31வது பணுவல் என்று சொல்லக்கூடிய வெண்பா வரைக்கும் நாம் சிந்தித்து வந்தோம். அந்த வகையிலே இப்பொழுது 32வது வெண்பாவாக எவற்றிலும் பற்றின்றி இருப்பது. எதெடுத்தாலும் நமக்கு பற்று, தங்கத்து மேல பற்று, மனைவி மேல பற்று, பிள்ளைங்க மேல பற்று. அது எப்படி எவற்றிலும் பற்றின்றி இருப்பது? உலகத்தில் வாழணும், ஆனால் பற்று இருக்கக்கூடாது. அது அற்புதமாக இந்த பாடலிலே நமக்கு சுவாமிகள் அருளுகின்றார். அறிவு அறிவாய் அறிவு அறிவாய் நிற்கில் அறிவு பலவாம் என்று. அறிவு அறிவாய் நிற்கில் அறிவு பலவாம் என்று அறிவின் அறிவு அவிழ்த்து கொண்டு அறிவின் அறிவு அவிழ்த்து கொண்டு அவ்வறிவினராய் அவ்வறிவினராய் திருவருள் அறிவினராய் வாழ்ந்திருப்போர் நீத்தோர்கள் மானுடரின் மாணவக தாழ்ந்தமணி நாவே போல்தான். அற்புதமான உதாரணங்களோட இந்த பாடலை நமக்கு வெண்பாவே அருள் இருக்கின்றார். இதிலே நமக்கு கருப்பொருளாக ஆசிரியர் சொல்கின்ற குறிப்பு, யான் எனது என்ற நம் பற்று ஒளிந்த. ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் யான் எனது என்ற பற்று, ஆணவம் அறியாமையை செய்கின்ற அந்த நிலைதான் யான் எனது பற்றொழிந்த. அந்த நிலையில் இருந்து ஒளிந்த நம்மை போன்ற சிவயோகிகளை போய் நம்ம இனிமேல் தேட முடியாது.
யாருக்கெல்லாம் யான் எனது என்ற பற்று ஒளிந்திருக்கிறதோ அவர்கள்தான் சிவயோகிகள். இந்த இடத்திலே சிவயோகிகள் யார் என்று நாம் தேட வேண்டிய அவசியமில்லை. நாமே தான் சிவயோகிகள். யார் ஒருவன் யான் எனது பற்று அறுத்து சிவபெருமானுடைய திருவடியை நிழலிலே இருக்கிறார்களோ, சிந்தையிலே இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் சிவயோகிகள். யான் எனது பற்றொழிந்த சிவயோகிகள் ஒன்றோடு ஒன்று தழுவாமல். இது தங்கம், இது வெள்ளி, இது என் மனைவி, இது என் மக்கள், இது என் வேலை என்று ஒன்றோடு ஒன்று தழுவாமல் பற்றின்றி நிற்கும் இயல்பு இந்த பாடலிலே கூறப்பட்டது. அந்த பற்று இன்றி நிற்கின்ற இயல்பு யாரால் வந்தது? அது குருவருளால் ஏற்பட்டது என்பதாம். 2 விடயங்கள் தான் இதுல சொல்றார். குருவினுடைய அருளாலே சிவயோகிகளாகிய நமக்கு பற்று விட்டது என்று குறிப்பிடுகிறார். அதுவும் உலகப் பொருள்கள் மீது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். யான் எனது பற்றொழிந்த சிவயோகிகள் ஒன்றோடு ஒன்று தழுவாமல் பற்றின்றி நிற்கும் இயல்பு இப்பாடலில் கூறப்பட்டது. அதுவும் குருவின் அருளால் எனப்பட்டது. ஆகவே அறிவு அறிவாய் என்பது இங்கே ஒரு ஆன்மாவுக்கு 2 அறிவு. பாச அறிவு, பசு அறிவு. பாசஞானம், பசுஞானம். ஐம்பொறிகளை வைத்து புலன்கள் மூலமாக அறிகின்ற ஞானம், தன்னறிவாலே அறிகின்ற ஞானம். இதைத்தான் அறிவு அறிவாய் தன்னறிவால் என்று குறிப்பிடுகிறார். தன்னறிவால் ஒவ்வொன்றையும் அறியும் போது அப்பொருளில் அழுந்தி. தங்கம்னா அது மேல ஆசை. வேலைக்கு போறோமா வேலை மேல ஆசை. சம்பளம் வாங்கணுமா சம்பளம் மேல ஆசை. மனைவியா மனைவி மேல ஆசை. பிள்ளைங்களா பிள்ளைங்க மேல ஆசை. இடம் வாங்கணுமா இடத்து மேல ஆசை. எதெல்லாம் நினைக்கிறோமோ அது அதுவாய் நிற்று. தன்னறிவால் ஒவ்வொன்றையும் அறியும் போது அப்பொருளில் அழுந்தி உயிர் அறிவு பலவிதமாய் சிதறும். உயிர் அறிவு பலவிதமாய் சிதறும். இதையே அறிவு அறிவாய் நிற்கில் அறிவு பலவாம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். எனவே மாணவனே கேள். மாணவனுக்கு உபதேசம் சொல்வது போல இங்கே குறிப்பிடுகிறார். மாணவ கேள், குருவின் அருளால் உணர்ந்து பற்றாகிய யான் எனது விட வேண்டும். இதான் மாணிக்கவாசகர் சொல்வார். யான் எனது எண்ணுரை மாய்த்து கோதியில் அமுது ஆனானே குழாவு தில்லை கண்டேன். சாமி என்னுடைய குற்றமாகிய யான் எனதை போக்குவதற்காக மதுரையிலே குதிரை மேல வந்தார். மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையா கோவாகி வந்தியம் குற்றேவல் கொண்டருளும் என்று குறிப்பிடுவார். குருவின் அருளால் உணர்ந்து பற்றாகிய யான் எனது விட வேண்டும் என்று குறிப்பிட்டு அந்த குரு அருளில் ஒன்றி நிற்க நீ யான் எனது அற்றவன் ஆவாய் மாணவனே. அந்த குருவினுடைய அருளிலே நீ ஒன்றி இருந்தாய். யான் எனது அற்றவன் ஆவாய் மாணவ என்று குறிப்பிட்டு அதற்கு ஒரு அற்புதமான உதாரணத்தை இங்கே குறிப்பிடுகிறார். நிலத்தில் சாய்த்து வைக்கப்பட்ட மணியின் நாக்கு, நல்ல பித்தளை மணி, வெங்கல மணி, அப்படியே ரொம்ப வெயிட்டா இருக்கு. அது அப்படியே நிலத்துல வச்சுட்டோம். நிலத்தில் சாய்த்து வைக்கப்பட்ட மணியின் நாக்கு அசைவற்று இருப்பது போல யான் எனது என்னும் செருக்கு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த நாக்கு எப்படி கிடந்ததோ அதுபோல செயலற்று செருக்கு செயலற்று இருப்ப. அந்த மணிக்கு நிலம் ஆதாரமாக இருக்கிறது.
அதைப்போல அந்த நாக்கு செயல்படாமல் இருப்பதற்கு மணிக்கு ஆதாரமாக இருப்பது நிலம். அதுபோல என்னுடைய யான் எனது என்ற செருக்கு அற்று நான் இருப்பதற்கு எனக்கு ஆதாரமாயிருப்பது திருவருள். இதான் சொல்றார். மணிக்கு நிலம் ஆதாரம், உயிருக்கு திருவருள் ஆதாரம். அந்த ஆதாரத்தை வைத்து அந்த மணி எப்படி செயலற்று அந்த நிற்கிறதோ அந்த அதுபோல திருவருள் என்ற ஆதாரத்தை வைத்து உயிரானது யான் எனது என்ற அந்த செருக்கினை செயலற்று வைக்க வேண்டும் என்பதை போல இங்கே சொல்லி அவ்வறிவு என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அவ்வறிவு அப்படின்னா திருவருள் ஞானம். அறிவு அறிவா என்பது ஐம்புலன் வழியாய் அல்லது அறிவு தன்னறிவு பசு பாசம் ஞானம் என்று இங்கே குறிப்பிட்டு அறிவு அவிழ்த்து கொண்டு அப்படின்னா என்னன்னா இதுவரைக்கும் பயன்படுத்திய தன்னறிவு கருவிகரண அறிவு என்று சொல்லக்கூடிய பசுஞானம் பாசஞானத்தை அவிழ்த்து கொண்டு அவிழ்த்து கீழே போட்டணும் அவிழ்த்து கொண்டு பதிஞானமாகிய திருவருள் ஞானத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருப்பொருள். ஆகவே இந்நிலையில் நீ செயல்பட்டால் மாறி நின்று மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுதே என்று சொல்வார். இந்த மாறி நின்று மயக்கிடுகின்ற இதிலிருந்து நீ வெளியில வந்துடலாம். புலனைந்தின் சிறுநெறி வழி செல்லாது திருவருள் வழியாக செந்நெறி மேற்கொள்ள வேண்டும். ஆகவே புலன்களின் வழியிலே நீ சென்று சிறுநெறியில் சேராமல் பெருநெறியாகிய திருவருள் வழியிலே நீ செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். இதிலே ஒரு திருவாசக பாடல் சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியே நகமகிழ்ந்து தேரார் வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ என்று பெருமானுடைய திருவடியினுடைய சிறப்பை அந்த சிலம்பொலியினுடைய சிறப்பை சொல்லி அந்த பூவல்லி என்ற பாடலில் சொல்லுவார். ஆகவே திரு சிலம்போசை வழி சென்று நிறுத்தனை வழிபடும் சிவயோக நெறியில் ஒழுகியவர் சேரமான் பெருமான் நாயனார் என்பதும் இந்த முறையிலே நாம் அறிந்தது. இந்த பாடலுடைய தொடர்ச்சியாக அம்பலவாணனை வழிபடும் முறை என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த முதல் பாடலிலே நாம் கண்ட பாடலிலே 32 உலக பொருள்கள் மீது அதாவது ஐம்புலன் வழி சென்று அதிலே நிற்காமல் தன்னறிவிலே நிற்காமல் திருவருளிலே நின்றால் அந்த நாக்கு எப்படி மணி நாக்கு கிடந்ததோ அதுபோல நம்மளுடைய திருவருள் ஆதாரத்தை கொண்டு இந்த யான் எனது என்ற செருக்கை நாம் செயலற்று செய்யலாம் என்பதை இங்கே அற்புதமாக சொல்லி அந்த பாடலை நிறைவு செய்கின்ற அவர் 33வது பாடலை அம்பலவாணனை வழிபடும் முறை. நடராஜ பெருமானை எப்படி வழிபடணும் எத்தனையோ முறைகள் இருக்கு. அதிலே ஒரு அற்புதமான யோக நெறியிலே வழிபடுகின்ற ஒரு முறையை இங்கே குறிப்பிடுகிறார் சாமி. ஓசையெல்லாம் அற்றால் உலகத்துல எல்லாம் அத்தனை ஓசைகளும் பார்த்தீங்கன்னா நைட்டு எங்கேயோ ஒரு இடத்துல சத்தம் கேட்கும் நம்ம காதுல விழுவும். ஆனா பக்கத்துல விழுகுமான்னா விழுகாது. அதுபோல ஓசையெல்லாம் அற்றால் எங்கோ ஒரு ஓசை நமக்கு அது காதுல விழுவது போல உலகத்தில் உள்ள அத்தனை ஓசைகளையும் நீ கடந்தார் சொல்லுலகம் பொருள் உலகம் அத்தனையும் நம்ம கடந்து போனோம் சொல்றார். ஓசையெல்லாம் அற்றா ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று ஒத்து ஒடுங்கில் ஓசையினில் அந்த தானத்தான் சிவபெருமான் அந்த ஓசையினிலே ஒடுங்கக்கூடிய அந்த தானத்திலே நிற்பவன் யார் என்றால் சிவபெருமான். அறிவையுடன் அம்பலத்தே உமையோடு அம்பலத்தே
சிவகாம சுந்தரியோடு அம்பலத்தே வந்து ஒத்தான் நத்தான் மகிழ்ந்து. இந்த பாடலிலே கருப்பொருளாக குறிப்பு தில்லை நடராஜ பெருமானை அம்பலவாணனை வழிபடும் முறை அருளப்பட்டது. எத்தனையோ முறைகள் பெருமானை வழிபடுவதற்கு இருந்தாலும் யோகரனிலே பெருமானை வழிபடுவதற்கான ஒரு உபாயம் சொல்லப்படுகிறது. உலகில் உள்ள ஆரவார ஓசைகள் ஒடுங்கினார். இப்ப கூட நம்ம சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. சூரியனுடைய ஒளி எவ்வாறு இருக்கிறது என்று அத டேப் செஞ்சு இங்க நமக்கு போட்டதா ஒரு வரலாறு. அண்ட வெளியிலே சென்று சூரியனுடைய ஒளி எவ்வாறு இருக்கு. பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் நமக்கும் இடையில ஓசோன் மண்டலம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாம ஆன்மீகத்தில யாரு சொல்றோம்னா, இருடிகள் என்று சொல்லுவோம். நமக்கும் சூரியனுக்கும் இடையில இருடிகள் இருக்காங்க. இருடிகள்னா முனிவர்கள், தேவர்கள் தவம் இருக்கிறார்கள். அவர்கள் தான் சூரியனுடைய வெப்பத்தை குறைத்து நமக்கு அனுப்புகிறார்கள். அந்த இருடிகள் இந்த ஆகாயத்தை விட்டு போய்விடக் கூடாது என்று ஒரு பாடலிலே திருவாசகத்திலே சொல்வார். ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற. சாமி அந்த இருடிகள் போயிடக்கூடாது. எங்க மேல இருக்கிற கோபத்துல அவங்க பாட்டுக்கு போயிடக்கூடாது. போயிட்டா நாங்க கருகி போயிடுவோம் சூரிய ஒளியால். அவங்க தான் இருந்து தடுத்து அனுப்புறாங்க. ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. சாமி அதுக்கு மேலேயும் நீங்க எங்களை காப்பாற்றணும். இந்த உலகத்திலையும் காப்பாற்றணும், அந்த உலகத்திலையும் நீதான் காப்பாற்றணும். அற்புதமான இந்த 3 வரிய யாரு சொல்லிட்டு நீங்க படுக்க போறீங்களோ, அவங்களுக்கு கெட்ட கனவு, பயம், மரண பயம் எதுவுமே வராது. பாம்பு வராது, எதுவும் வராது. நல்ல நிம்மதியான தூக்கம். ஏன்னா சாமிய காவலுக்கு வச்சுட்டு நீங்க போய் தூங்குறீங்க. எத்தனையோ பேருக்கு ராத்திரி தூக்கம் வரல. இந்த பாடலை இந்த 3 வரிய படிச்சுட்டு நீங்க தூங்குங்க. விதி வேலை செஞ்சா உங்களால மறந்துருவீங்க. எப்படியும் விதியை வெல்ல வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, இந்த 3 வரிய நீங்க சொல்லிட்டு படுக்கலாம். ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெற. ஆகவே உலகில் உள்ள ஆரவார ஓசைகள் ஒடுங்கினால் அந்த சூரியனிலே எவ்வாறு இருக்கிறது என்று நம்மளுடைய அறிவியலாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆ இப்படித்தான் வருகிறதா. திருப்பி திருப்பி இப்படித்தான் அண்ட வெளி அத்தனையும் ஆ ஊயும் தான் இருக்கிறது என்று அங்கே குறிப்பிடுகிறார் நமக்கு அறிவியலாளர்கள். உலகில் உள்ள ஆரவார ஓசைகள் ஒடுங்கினால் இறைவன் திருவடியாகிய பரவிந்துவில் இருந்து பரநாதம் எனும் ஓசை நம் செவிக்கு கேட்கும். அது என்ன பரநாதம்? பரவிந்து. அபரநாதம் அபரவிந்து என்று இருக்கிறது. 36 தத்துவத்துல பாத்தீங்கன்னா, எடுத்தவொடனே நாதம் விந்து. நாதம் விந்து கலா ஆதி நமோ நம. அப்ப நாதம் என்பது இங்கே சிவபெருமானையும், விந்து என்பது சக்தியும், ஞான சக்தி, கிரியா சக்தியை குறிப்பிடுவது. இதைத்தான் அபரநாதம் அபரவிந்து என்று சொல்வார்கள். அதற்கு மேலே அதற்கு தலைவனாக இருப்பவன் சுத்த வித்தை, ஆதி சிவம், ஆதி பராசக்தி, அகிலாண்டேஸ்வரி என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த சுத்த சிவம் 2 நிலையில் இருக்கிறார். அதுதான் பரஞானம், பரவிந்து என்று சொல்லுவோம். அதைத்தான் அற்புதமான நிலை. அதுதான் அந்த 4 நிலையும் அருவ நிலை. இதைத்தான் நம்மளுடைய அருணகிரிநாதருடைய துதியில நம்மளுடைய பாம்பன் சாமிகள் அருவம் ஒரு 4ஆகி உருவம் ஒரு 4ஆகி அரை 2ம் அருவியுல உருவ அருவ ஒன்றாகி இந்த முத்திரமும் ஒத்த வழுவா பெருவழிக்கு அப்பால் உள்ள சேயோன் ஒருவனையே புகழ்ந்து அருள் அருணகிரிநாத போது பணிவோமே என்று அற்புதமாக இங்கே சொல்லுவார். ஆகவே அந்த ஓசையின் வழியே, அந்த பரநாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஓசையின் வழியே
நாடி செல்ல செல்ல எப்படி ஒருத்தன் ஒரு இருட்டுக்குள்ள ஒருத்தன் மாட்டியிருப்பான். நம்ம இரவு போவோம். எதுவுமே கேட்காது. ஆனா, அவனுடைய சத்தம் மட்டும் கேட்கும். நம்ம லைட் அடிச்சுக்கிட்டே போவோம். அப்படியே எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒரு சத்தத்தை வைத்துக்கொண்டு அப்படியே இந்த விளக்கொளியிலேயே செல்லும் பொழுது அவன கண்டுபிடிச்சுருவோம். அதுபோல அந்த ஓசை வழியே யோகத்தின் அதான் மாணிக்கவாசகர் கண்டு இன்று வீடுற்றேனார். அப்படியே இந்த எப்படி சேரமான் மணியோ இவருடைய சிலம்போசை கேட்டாரோ, அதே போல இறைவனுடைய அந்த சிலம்போசை வழியாகவே கைலாயம் சென்றவர். கண்டு இன்று வீடுற்றேன் என்று சொல்றார். அவ்வோசையின் வழியே திருவருளை நாடிச் செல்லச் செல்ல தற்போதம் நீங்கும். அந்த தற்போதம் நீங்கிய அவ்விடமே பரநாத ஓசையின் முடிவாம். அங்கேதான் சிவபெருமான் இருக்காராம். உனக்கு எந்த இடத்துல அந்த ஓசை வழியா போறியோ தற்போது முடியும். அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா சிவபெருமான் இருக்கு. அவ்வோசையின் வழியே திருவருளை நாடி செல்லச் செல்ல தற்போதம் நீங்கும். அந்த இடமே பரநாத ஓசையின் முடிவாம். அதுவே திருவடி. அவ்விடமே இறைவன் ஆன்மாவை இச்சையுடன் மகிழ்ந்து வந்த ஆன்மாவை அந்த திருவடியைச் சேர்ந்த ஆன்மாவை மகிழ்ந்து பிரிவு அற ஒத்துக்கூடும் இடமாம். அந்த திருவடியைச் சேர்ந்த ஆன்மாவை இதைத்தான் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுண்டு சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. அப்படி நத்தான் மகிழ்ந்து என்று குறிப்பிடுகிறார். இறைவன் இச்சையுடன் மகிழ்ந்து வந்துட்டான். அவனுடைய இச்சா சக்தி முழுமையாக வேலை செய்கிறது. இதுவரை ஞான சக்தி கிரியா சக்தி வேலை செய்தது யான் எனது நீங்குவதற்காக. இப்பொழுது இச்சா சக்தியின் மூலமாக அந்த ஓசை வழியே சென்று அடைந்த அந்த உயிர் அந்த திருவடி அந்த இடத்துல இருந்து இறைவன் இச்சையுடன் ஒத்து கூடும் இடமாகும் என்று குறிப்பிட்டு ஓசையின் அந்த தானத்தான் ஓசை முடிந்து அந்த திருவுருளை இடமாக கொண்டு எழுந்தருளிய இறைவனைத்தான் அந்த தானத்தான் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இதே அற்புத திரு அந்தாதியிலே நம்முடைய காரைக்கால் அம்மையார் அருளே உலகலாம் ஆள்விப்பது ஈசன் அருளே பிறப்பறுப்பதானார் அருளாலே மெய்ப்பொருளை காணும் விதியுடையேன் எஞ்ஞான்றும் எப்பொருளும் எனற்காவதே. யாரு ஒருவன் அருள்ல அடைஞ்சானோ அருள் வெளிப்பட்டதோ அவனிடத்திலே எல்லா பொருளும் உலகத்தில் உள்ள பதி அத்தை பொருளும் அவனை சேர்ந்துடுமா பதி முற்பட. அதைத்தான் அதைத்தான் எப்பொருளும் ஆவது எனக்கே எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கே சிவபெருமானுடைய திருவடி அடைந்து விட்டார்கள் என்று அதற்கு பொருள். ஆகவே இந்த இரண்டாவது பாடலிலே அம்பலவாணனை வழிபடும் முறை அவனுடைய ஓசை வழியாகவே சென்று எப்படி சூரியனை நாம் காண வேண்டும் என்றால் சூரிய ஒளி வழியாகவே சென்றுதான் காண வேண்டும். அதுபோல சிவபெருமானை அடைய வேண்டும் என்றால் சிவபெருமானுடைய ஓசை வழியாகவே ஆ ஊ இம் அதான் அந்த ஓசை வழியாகவே சென்று அவனை நீ அப்படியே அடைந்து விட வேண்டும். அப்பொழுது அவன் இச்சையுடன் உன்னை சேர்த்துக் கொள்வான். அவனுடைய நிலையிலே சேர்த்துக் கொள்வான் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். ஆகவே நடராஜ பெருமானை வழிபடும் முறை முதல் பாடலிலே எவற்றிலும் பற்றென்று இருப்பது என்பதை நாம் பார்த்து மூன்றாவதாக அடுத்ததாக இன்றைய இதுல தியானம் ஏன் செய்ய வேண்டும் என்பதை இங்கே பார்க்கிறோம். இறைவன் எல்லாம் யோக நிலையை பற்றி தான் இப்போ வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே யோக நிலையில சார்புணர்ந்து அதாவது திருவருளுடைய சார்புணர்ந்து சார்புணர்ந்து சார்பு கெட ஒரு சார்பை உணரணும் ஒரு சார்பை கெடணும். யான் எனது என்ற சார்பை கெட திருவருளை உணர்ந்து யான் எனது கெட என்பதுதான் இதற்கு பொருள். சார்புணர்ந்து சார்பு கெட ஒளிகின் எற்றமையார் சார்புணர்தல் தானே தியானமும் அந்த திருவருளை உணர்ந்து இருக்கிறது பேர் தான் தியானம். யான் எனது கெட்டு திருவருளை உணர்ந்து நிற்கிறது தான் தியானம் என்று பேர்.
சார்பு கெட ஒழுகின் நல்ல சமாதியும் சமம் ஆதி. ஆதியாகிய பரம்பொருளோடு சமமாதல் சமாதி என்று பொருள். கேதம் பட வருவது இல்லை. அப்படி ஒருவன் நிற்கும் பொழுது அவனுக்கு வரவேண்டிய இன்பமோ துன்பமோ அவனை தாக்காது. கேதம் பட வருவது இல்லை வினைப்பற்று. இதுல முதல் வரி சார்பு என்பது எவ்வுயிர்க்கும் சார்பாயுள்ள திருவருளையும். அடுத்த வரி சார்பு உயிரின் யான் எனது என்னும் சார்பு பொருளையும் குறிக்கிறது. அடுத்ததாக சார்பு உணர்தல் தியானத்தையும் சார்பு கெட ஒழுகுதல். அப்படி ஒழுகுதனால் சமாதியும் சமம் ஆதி. ஆதியாகிய பரம்பொருளோடு சமம் ஆதல். கேதப்பட வினைப்பற்று வருவதில்லை. கேதம் கேதம்னா துன்பம். நம்முடைய செய்த பாவ புண்ணியங்களில் அடிப்படையில் வரக்கூடிய வினைப்பற்று அவர்களுக்கு இல்லை என்பதாம் இங்கே பொருள். இந்த பாடலுடைய குறிப்பு கருப்பொருள் என்னவென்றால், எல்லா பொருளுக்கும் சார்பான திருவருளை உணர்ந்து நான் நிக்கணும்னா திருவருள் வேணும், இந்த பொருள் நிக்கணும்னா திருவருள் வேணும், இந்த உலகம் நிக்கணும்னா திருவருள் வேணும், அந்த உலகத்துக்குள்ள இந்த உடம்புக்குள்ள உயிர் நிக்கணும்னா திருவருள் வேணும். இப்படி திருவருள் தான் எல்லாமே திருவருளை சார்ந்துதான் இருக்கிறது. எனக்கு ஒரு நல்லது நடந்தா திருவருளாலே, கெட்டது நடந்தா திருவருளாலே, எல்லாம் திருவருள் 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 என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறத பார்க்கறது பெரிய விஷயம். ஆகவே அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு யான் எனது நிற்கவே நிற்காது நம்மிடத்துல என்று சொல்லி அந்த பாடல் எல்லா பொருளுக்கும் சார்பான திருவருளை உணர்ந்து தம்மை சார்ந்துள்ள யான் எனது நீங்குமாறு அந்த திருவருளோடு ஒத்து அப்பரம்பொருளை சிவ யோக நிலையில் கூடி ஒழுகுவாராயின். யார் அப்படி யான் எனது நீங்கி தற்போதம் நீங்கி அத்திருவுருளோடு ஒத்து அப்பரம்பொருளை சிவயோக நிலையில் கூடி ஒழுகுவாராயின் அவரது வல்வினை அவர் செய்த வல்வினை அவர் செய்த பாப புண்ணியத்துக்கீடான இன்பம் துன்பம் வலியற்றதாய் கெட்டு ஒளியும் என்பதாம். நம்மளை தாக்காது. நாம் செய்த பாபமோ புண்ணியமோ இறைவன் திருவுருளை நினைந்து நாம் அவனோடு கலந்திருக்கின்ற நிலையில் நம்மை தாக்காது. நம்ம ஒரு உமாபதி சிவாச்சாரியருடைய பாடல் போற்றி போருடையவே சொல்லுவார், இப்போ நான் தியானத்தில் இருக்கிறேன், இறைவனோட அப்படியே தியானத்தில் ஐக்கியமாயிருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு நான் செய்த பாவத்தின் அடிப்படையிலே எனக்கு ஒரு துன்பம் வர வேண்டும். நிச்சயமாக அந்த துன்பம் என்னை தாக்காது. அப்போ அந்த துன்பம் வினை என்பது மோதித்தான் ஆக வேண்டும், மலை என்பது மோதித்தான் எங்கே போகும் என்றால் எனக்கு யார் ஒருவன் பாவம் செய்தானோ அவனுக்கு போய் அந்த பாவம் சேர்த்து விடுவோம். அப்படி வினை போய் டிராவல் ஆயிடுச்சு. அப்படியாக எனக்கு ஒரு புண்ணியம், நான் இன்னைக்கு 10 லட்சம் வரணும், ஆனால் நான் சிவ சிந்தனையில் இருக்கிறேன், அதுவும் எனக்கு வராதான். அது அப்படியே எனக்கு யார் புண்ணியம் செய்தார்களோ எனக்கு நன்மை செய்தார்களோ அவர்களை போய் சேர்ந்து விடும் என்றும். ஆக வினை அந்த வேலையை செய்யும், சாமி தடுத்து நிறுத்துவார் என்பதுதான் இந்த பொருள். அந்த வகையிலே அத்திருவருளோடு ஒத்து அப்பரம் பொருளை சிவயோக நிலையில் கூடி ஒழுகுவாராய் அவரது வல்வினை துன்பம் வலியற்றனவாய் கெட்டொலியும் என்பதா நம்மை தாக்காது ஒளியும் என்பதா. ஆக தியானம் திருவருளோடு ஒத்து சிவயோகத்தில் நிற்றல் சமாதி. அப்படி தியானிக்கும் போது தியானிக்கின்றேன் என்ற உணர்வு இன்றி அசைவின்றி சிவத்தோடு ஒன்று கூடி மகிழ்ந்தது. அப்படி சிவத்தோடு ஒன்று கூடி மகிழ்ந்தது, அதைத்தான் சமாதி என்கிறோம். ஆதியாகிய பரம்பொருளோடு சமமாக நீயும் நானும் வேறு இல்லாத நிலையிலே நானும் நீயும் ஏகபோகம் என்ற நிலையிலே அதை சமாதி என்றும், தியானம் என்பது திருவருளோடு ஒத்தி சிவ யோகத்தில் நிற்றல தியானம் என்றும், சமாதி என்பது அவனோடு கலந்து அந்த அனுபவித்து நிற்பதை சமாதி என்றும், அசைவின்றி நிற்றலை சமாதி என்றும் கூறுகிறோம். அதுக்கு
பெருமான் ஒரு பாடல் களம்பஞ்சுரம் பண்ணில பாடுவார். ம், ம், ம். பற்றத்தார் பழம் பதியை பற்றத்தார் சேர் பழம் பதியை பாசூர் நிலாய பவளத்தை சிற்றம்பலத்தன் திகழ் கனியை தீண்டற்கரிய திருவுருவை வெற்றியூரில் விரி சுடரை விமலர் கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூரம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே. ஒற்றியூரம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே என்று அற்புதமாக நாவுக்கரசு பெருமான். ஆக இந்த பாடலிலே திருவருளை சார்ந்து யான் எனது என்ற சார்பு கெட்டு நிற்பவனுடைய வினை கெட்டு ஒழியும் என்று சொல்கிறார். கெட்டு ஒழியும்னா சாமி நினைச்சா அத்தனை வினையும் தள்ளுபடி பண்ணுவார் என்பது. அவ்வினைக்கு இவ்வினையா என்று சொல்லும் அஃதறிவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்று. சாமி போயிடுமா, எல்லாரும் என் பாவம்லாம் போயிடுமா? நிச்சயமா போயிடும். நான் என்ன சாமி செய்யணும்? கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம. கைவினைனா என்ன சாமி? ஒழுக்கம், சிவ ஒழுக்கம். சிவ ஒழுக்கம் செய்து எம்பிரான் திருவடியை போற்றி வணங்கு. சரியே கிரியே யோகம் போன்ற தொண்டுகளை செய்து பெருமானுடைய திருவடியை போற்றுவன. கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம். செய்வினை வந்து எமை தீண்டப் பெறாதிரு நீலகண்டர். நான் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற எந்த பாவம் எமை வந்து தீண்டாது. அதுக்கு நீ செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான். கைவினை. கைவினைனா சிவ ஒழுக்கம் என்று பொருள். கை என்றால் இந்த இடத்துல ஒழுக்கம் என்று பொருள். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ என்று சொல்லி அடுத்ததாக 35வது பாடல். அந்த அருள்வழி நிற்றலினால் என்ன பயன்? இப்படி நிக்க சொல்றீங்களே சாமி, அருள்வழியில நின்றா எனக்கு என்ன பயன் ஏற்படும் ஆன்மாவிற்கு? அதுதான் இந்த 35வது பாடல். அன்றி வரும் அன்றுதெல்லாம் மாறுபடுதல். அதாவது நான் சாமி கும்பிட போவேன், நடராஜரை தரிசனம் பண்ணலான்ட்டு இன்னொருத்தரை பார்ப்ப இப்படி திரும்பிடுவேன், கண்ணு திருப்பி விட்டுரும். இன்னொருத்தர் பேசுறது கேட்கும், காது திருப்பி விட்டுரும். நல்லா அங்கே போட்டிருக்க பிரசாதம் என் மூக்கை வச்சு இழுத்து அதை திருப்பி விட்டுரும். இப்படி ஐம்பொறிகளையும் என்னை திசை திருப்பி விடும். அதுதான் அன்றி வரும் ஐம்புலனும் நீயும் திசை திருப்பும் அல்லது மாறிவிடும். தொன்று தொற்று இவ்வாறு நடக்கிறது. எனக்கு ஒவ்வொரு பிறவியிலையும் இது மாதிரி நடக்கிறது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்று 8ஆம் சூத்திரத்தில் சொல்லுவார். அதனால அதுல போய் 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 அசந்து போயிட்டேன் சாமி. பிறந்து பிறந்து இறந்து பிறந்து அது போற வழியிலேயே போய் அசந்து போய் விட்டேன். அன்றி வரும் ஐம்புலனும் நீயும் அசையாதே. அதிலே போய் அந்த ஐம்புலன்களிலே உழன்று 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 சலிப்பு பெற்று துன்புறாதே என்று குறிப்பிடுகிறார். அன்றி வரும் ஐம்புலனும் நீயும் அசையாதே நின்றபடியே நிற்க. திருவருளில் நின்றபடியே முன் நிற்கும். திருவருளே நின்றபடி முன் நிற்கும் சென்று கருதுவதன் உண்மை கருத்து அழிய பாயும். பாயும்னா இங்கே காட்சி தரும். சிவபெருமான் காட்சி தருவார். ஒரு மகள் தன் கேள்வன் உனக்கு அம்மையப்பர் காட்சி அளிப்பார் என்பதை இங்கே சொல்லாது. ஆகவே இறைவன் அருள்வழி நிற்பார்க்கு இறைவன் விரைந்து முன் தோன்றுவன் என்பதுதான் இந்த பாடனுடைய கருத்து. அப்ப என்னையா பயன்? சாமியோட சாமி அந்த திருவருளை சார்ந்திரு, யான் எனது கெட்டு திருவருளை சார்ந்திரு. அதுக்கு என்ன பலன்? என்ன பலன்? சாமி வந்து உனக்கு முன்னாடி நிற்பார். அதுதான் சொல்றார். இறைவன் அருள்வழி நிற்பார்க்கு இறைவன் விரைந்து முன் தோன்றுவன். நம்ம பார்க்கலையே, காமாட்சியே நேரா பார்க்கலையே, ஏலவார் குழலி அம்மையே பார்க்கலையே, நம்மளுடைய ஏகம்பநாதரை பார்க்கலையே அப்படின்றவங்க அப்படியே போய் இந்த அருள்வெளியில் நின்றா
அப்படியே காட்சி தருவான். மனக்கண்ணிலே உள்ள கண்ணிலே உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானாய் காட்சி தருவான் என்பதை இங்கே அற்புதமா சொல்றார். சாமிக்கு இன்ன உருவம் இப்படின்லாம் நம்ம தேடக்கூடாது. அவரவருக்கு எந்த பக்குவ நிலையோ அந்த அளவிலே காட்சி தருவான். பண்ணில் ஓசை பழத்தினுள் இன்சு பெண்ணோடு ஆனென்று பேசக் கண்ணியர் வண்ணமில்லி வடிவு வேறாயவன் கண்ணில் உண்மணி கச்சி ஏகம்பன். என்ன அற்புதமான செய்திகளை இந்த 4 வரியில அற்புதமா சொல்லியிருப்பார். முத்தியினுடைய இலக்கணத்தை அற்புதமா. ஆகவே ஒரு மகள் தன் கேள்வன் அப்படின்னு அம்மையப்பரை இங்கே குறிப்பிடுகிறார். நின்றபடியே நிற்றல். அற்புதமான வார்த்தை. 2 பேர் நின்றபடி நிற்கிறாங்களாம். நாம உலகத்திலே இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தோம்? கண்ணு காது மூக்கு சொல்றபடி கேட்டு யான் எனது என்ற பற்றில் நின்று சிவத்தை காணாது நின்றோம். அப்புறமே குருவருளால அதை விட்டு திருவருள் தெரிஞ்சது. இதுவரைக்கும் கண்ணு காது மூக்கு சொன்ன வழியிலேயே போனோம். காசு பணம் மனைவி மக்கள் காரு பங்கள பிடித்த ஓடணும் ஓடிட்டே இருந்தோம். ஒரு நாள் குருநாதர் வெளிப்பட்டு இதிலிருந்து என்னை தடுத்து திருவருளை காட்டினார். அப்ப நான் எதுல நின்றேன்? நின்றபடியே நிற்றல். இது நாள் வரைக்கும் நான் ஐம்பொறிகள் சொன்ன வழியிலே நின்றேன். இப்ப மாறி நிக்கிறேன். யாரால? குருநால. எப்படி மாறி நிக்கிறேன்? தம்மை இது நாள் வரைக்கும் வெளிப்படுத்தாமல் இருந்த, இதுவரைக்கும் வெளிப்படுத்தல. நான் எது ஐம்பொறிகளுடைய அந்த வழியிலே நின்றதுனால இதுவரைக்கும் சிவபெருமான் எனக்கு வெளிப்படல. திருவருள் வெளிப்படல. குருநாதரா வெளிப்பட்டார். அது வேற. நீ எப்படி நின்றாய்? அதுபோல சிவபெருமான். நீ இந்நாள் வரைக்கும் எப்படி நின்றியோ அதுபோல சிவபெருமான் முத்தி நிலையில் தம்மை வெளிப்படுத்தாமல் திருவருளின் வழி அடங்கி நிற்றலை குறிக்கும். சாமி என்ன பண்றாரா? இதுவரைக்கும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரா? நீ ஐம்பொறி வரைக்கும் ஐம்பொறிகள் போனதுனால வெளிப்படுத்தாம இருந்தார். இப்ப என்ன பண்றார்? அதை விட்டதுனால இவர் வெளிப்படுத்துறாரா? நீ என்ன செய்தாயோ அதை போலவே இவரும் செய்கிறார். தம்மை இது நாள் வரையிலும் வெளிப்படுத்தாமல் தன்முனைப்புட இருந்த உயிருக்கு திருவருளின் வழி அடங்கி நிற்றலை குறிக்கும். அவ்வாறு நிற்பாயாயின் பேருளாளன் உன்முன் விளங்கி தோன்றுவான். அப்ப 2 நிற்றல். இது நாள் வரைக்கும் எப்படி நின்ற? ஐம்பொறி வழி நின்ற. இப்ப எப்படி நிக்கிற? திருவருள் வழி நிக்கிற. அப்படி மாறி நிற்கின்ற நிலையில் இதான் அந்த பொருள். இது நாள் வரைக்கும் ஐம்பொறி வழி நின்ற நீ இப்பொழுது குருவினுடைய அருளால் மாறி நிற்கிறாய். திருவருளின் வழி நிற்கிறாய். அப்படி நிற்கும் போது பேரருளாளன் உன்முன் விளங்கி தோன்றுவான். முதல்ல நின்ற நிலைக்கு பேரு பெத்த நிலை. இப்ப நாம நிக்கிற நிலைக்கு பேரு முக்தி நிலை. இப்ப நாம நிக்கிறது திருவருள் வழி நிக்கிறோம். முதல்ல நாம நின்றது ஐம்பொறி வழி நிற்கிறோம். இப்படி மாறி நிற்கின்ற நிலையிலே பேரருளாளன் முன் விளங்கி தோன்றுவான். சாமி ஒரு பாட்டு போடுவார் சுந்தரர். ஓனகாந்தர் இந்தளம் பண்ணல. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றான் கையில் ஒன்றும் காணமில்லை. காசில் என்றார். கையில் ஒன்றும் காணமில்லை களலடி தொழுது நல்லார் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்குழி பட்டழுந்து வேற்கு உய்யுமாறுன்று அருளி செய்ய ஓன காந்தன் கலியுளீரே. இது நாள் வரைக்கும் அந்த ஐம்பொறி சொன்ன அந்த பொறி புலன்கள் வழியாவே போய் ஒளிந்தது. உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகான். இப்ப திருவருளை நிற்கின்ற அருளை நமக்கு கொடுத்திருக்கிறார் குருநாதர் வழியாக என்பதைத்தான் இந்த பாடலிலே சொல்லி குறிப்பு. இறைவனை அடைய வேண்டும் என்ற உன் கருத்துக்கு மாறுபட்டு
உன்னை மயக்கத்தில் ஆழ்த்தும் பொறி புலன் ஐந்தின் வழி சென்று உலகப் பொருளில் உழன்று சலிப்படையாதே. சலிப்படையாதேன துன்பப்படாதே. இறைவன் எப்படி உன்னோடு கூடி நிற்றானோ அதுபோல் நீயும் உன்னை மறந்து அவனோடு கூடி நிற்பாயாக. உன்னை மறந்து, தன்னிலை மறந்து அவனோடு கூடி நிற்பாய். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். நீ நினைத்தாலும் நீ நினைக்காவிட்டாலும் உன்னை பிரியாமல் இருப்பவன் யாருன்னா சிவபெருமான். நீ நினைத்தாலும் சரி, நினைக்கிறான் சரி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். அப்படி நீயும் என்ன செய்வாயாக? கூடி நிற்பாயாக. உன்னை மறந்து, தன்னிலை மறந்து, தற்போதம் ஒளிந்து யான் எனது கெட்டு அவனோடு கூடி நிற்பாயாக மாணவனே. அப்போது உன் முன் விளங்கி தோன்றுவான் அம்மையப்பன் என்பதை அற்புதமாக சொல்லு. அடுத்ததாக இதிலே ஒரு பாடலையும் சுவாமி நமக்கு சொல்லுகின்றார். மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுது ஊறி நின்று என் உள்ளத்து எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளா என்று தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று இந்த பாடலுக்கு மாறி நின்று என்னுடைய மயக்கிடும் அந்த மாறி நிற்கின்ற அந்த நிலையை இங்கே குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். அடுத்ததாக இந்த பாடலிலே மாறி நிற்க வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட்டு பசு பாச நிலைகளிலிருந்து பதிஞானத்திலே நீ நிற்க சாமி முன்னாடி தோன்றுவார் என்ற கருத்து தான் இதில் சொல்லி 36வது பாடலாக பெருமானது சிறப்பு இயல்பு இங்கே நமக்கு கூறப்படுகிறது. சாமியினுடைய சிறப்பை பற்றி கூறுகிறார். சாமிக்கு என்ன சிறப்பு? உயிர்களுக்கு அருள்வதுதான் சிறப்பு. அந்த வகையிலே சாமி எப்படி இருக்கிறார்? உயிர்களுக்கு அருளும் நிலையிலே இரண்டாக நிற்கிறார். ஒருவனுக்கு மறைப்பாற்றல், ஒருவனுக்கு அருளாற்றல். அருளாற்றல் இருப்பவனுக்கு வெளிப்படுபவனுக்கு சாமி தெரிவாரு, மறைப்பாற்றல் இருப்பவனுக்கு சாமி தெரிய மாட்டார். அதான் இங்கே குறிப்பிடுகிறார். பெருமானது சிறப்பு இயல்பு இது 6ஆம் சூத்திரத்தில் வரக்கூடியது. உண்டு எனில் அத சாமி உண்டு எனில் இறைவன் உண்டு எனில் உண்டாகும் இல்லாமை இல்லை உண்டாகும் ஆனமையின் ஓர் இரண்டாம் உண்டு இல்லை என்னும் இவை தவிர்த்த இன்பத்தை எய்தும் வகை உன்னில் அவன் உன்னுடனே ரொம்ப நிறைய பேர் சொல்லுவான் சாமியை காட்டு பார்ப்போம். எங்க சாமிய இந்த கண்ணு அழிய போற கண்ணு, அழிய போற கண்ணுல அழிய முடியாத பரம்பொருளை எப்படி காட்டுறது? உயிரை காட்டுவானா முதல்ல அவன்? ஆகவே அழியக்கூடிய ஒரு பொருளாலே அழிய முடியாத பொருளை பார்க்க முடியாது. நம்ம கிள்றோம், வலிக்குது, வலியை காட்ட முடியுமான்னா காட்ட முடியாது. அந்த வலியை உணர முடியும். அந்த வலி எப்படி இருக்கிறது? அதுபோல சிவபெருமான் அனுபவ பொருள், அறியக்கூடிய பொருள் அல்ல, போய் பார்க்கிற பொருள் அல்ல, அனுபவ பொருள். அனுபவத்திலே அவனை அந்த பேரின்பத்தை அனுபவிக்கவன். உண்டு எனில் உண்டாகும். இந்த பாடலிலே குறிப்பு கருப்பொருள் என்னவென்றால் சிவன் ஆன்ம அறிவால் அறியப்படும் பொருள் அன்று. என் அறிவாலே நான் இறைவனை பார்த்து விடுவேன், என் அறிவாலே நான் இறைவனை பார்த்து விடுவேன், நிச்சயமாக முடியாது. அவன் பேரறிவு. நான் இந்த உடம்பு அழிய போற கருவிகளை வைத்து என்னுடைய அறிவு வேலை செய்கிறது. கண்ணுக்காது மூக்கு போன்ற அழிய போற கருவிகளை வைத்து என் அறிவு வேலை செய்கிறது. ஆனால் அது போன்ற கருவிகரணங்கள் இல்லாத முற்றும் உணர்ந்தவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். 8 குணங்கள்ல முற்றும் உணர்ந்தவன். என்ன உலகத்துல என்ன அனைத்து கடந்த காலமும் இந்த காலம் எக்காலம் உணர்ந்தவன் அவன். அவனுக்கு எந்த உடம்பும் தேவையில்லை. சிவன் ஆன்ம அறிவால் அறியப்படும் பொருள் அன்று.
எவ்வகையாலும் அறியப்படாத இல்லாத பொருளும் அன்று. அப்போ ஒரு விஷயம் சொல்லுவான். எனக்கு என் அறிவுக்கு சாமி புலப்படலைன்னா, அப்ப சாமி எதுக்குன்னுவான். அதுக்கு தான் இந்த பதில் சொல்றாரு. என் அறிவு இவ்வளவுதான். எனக்கு சாமி புலப்படணும். அதான் சொல்றாரு. அவன் ஆன்ம அறிவால் அறியப்படும் பொருள் அன்று என்றும், எவ்வகையாலும் அறியப்படாத இல்லாத பொருளும் அன்று. அப்ப எப்படித்தாய்யா? என்னதான் சொல்ல வர்றீங்க? திருவருள் வழி நிற்பார்க்கு தோன்றுபவன் இறைவன். இந்த சிறப்பு இயல்பை உடையவன் இறைவன். ஒருவனுக்கு தெரிவான், ஒருவனுக்கு தெரிய மாட்டான். அது யாருக்கு தெரிவான் அப்படின்னா, திருவருள் வழியாக நிற்பவனுக்கு தெரிவான். சூரியனை இப்ப பார்க்கலாமா அப்படின்னா 8 மணிக்கு 10 மணிக்கு பார்க்கலாம்னா பார்க்க முடியாது. அதுக்காக சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் கண்ணுக்கு சூரியன் தெரியல, அதனால கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. சூரியன் அங்கே இருக்கு. எனக்கு உயிர் காட்டு. உயிரை எங்க காட்டுறது? அப்படின்னா உயிர் இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை. உயிர் உள்ளே இருக்கிறது. அப்படின்னா இதுதான் முதல் சூத்திரத்துல சொல்றாரு. எப்படிதான் பகுத்தறிதல்னு பேரு. இந்த உலக இயக்கத்தை வைத்து, அதான் உடம்பு இயக்கத்தை வைத்து உயிர் உண்டு என்று சொல்லுவது போல, உலக இயக்கத்தை வைத்து இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுவது ஒரு முறை. அதான் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். என் உடம்பு இயக்கத்தை வைத்து உயிர் உண்டு என்று சொல்வது போல, உலக இயக்கத்தை வைத்து இறைவன் இயங்குகிறான் என்று சொல்வது அந்த ஒரு முறை. இன்னொரு முறை இறைவனை நிரூபிக்கிறதுக்கு முதல் சூத்திரத்துல, பானையை கண்ட மாத்திரத்திலே குயவனை அறிதல். பானையை நான் பார்க்கிறேன். அப்ப நிச்சயமா ஒரு குயவன் செஞ்சிருப்பான். அதுபோல இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன். நிச்சயமா ஒரு பெருங்குயவன் இந்த உலகத்தை செஞ்சிருப்பான். பானையை நான் பார்த்த மாத்திரத்துல குயவனை பார்க்கவில்லை என்பதற்காக குயவன் இல்லை என்று சொல்ல முடியாது. அதுபோல உலகத்தை நான் பார்த்தேன், அந்த உலகத்தை செய்த இறைவன் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. அதுபோல பானையை பார்த்த மாத்திரத்திலே இறைவன், அதாவது உலக இருப்பை வைத்து இறைவனையும், உலக இயக்கத்தை வைத்து இறைவனையும் அங்கே நிரூபித்தார் முதல் சூத்திரத்திலே. அதுபோலத்தான் இங்கே சாமியை நம்ம எப்படி இருக்கிறார்னா, ஒருவனுக்கு தெரிபவனாகவும் ஒருவனுக்கு தெரியாதவனாகவும் இருக்கிறார். யாருக்கு அவன் தெரிவான் என்றால், திருவுருளை கொண்டு யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தெரிவான் என்ற அந்த சிறப்பு இயல்பை உடையவன் சிவபெருமான் என்று சொல்லி, கருவிகரணங்களால் சுட்டறியப்படும் பொருள் அனைத்தும் தோன்றி நின்று அழியக்கூடியது. இப்படி கையில சுட்டி சுட்டி காட்டுறேன். இது டம்ளரு, இது உடம்பு, இது உலகம்னு எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியது. கருவிகரணங்களால் சுட்டறியப்படும் பொருள் அத்தனையும் தோன்றி நின்று அழியக்கூடியது. இப்ப நான் இருக்க உடம்பு இருக்கா, ஒரு நாள் தோன்றுச்சு, இப்ப நிக்குது, ஒரு நாள் திரும்பியும் ஒடுங்கி போயிடும். இது மாதிரிதான் உலகத்துல மண்ணில் இருந்து அந்த தாது பொருள் வழியா டம்ளர் வந்துச்சு, இப்ப நிக்குது, திரும்பியும் டம்ளர் போய் பூமியில் இப்படி தோன்றி நின்று ஒடுங்கக்கூடியது. சுட்டி காட்டப்படும் பொருள்கள் அனைத்தும், அதான் இங்க சொல்றாரு. கருவிகரணங்களால் சுட்டி அறியப்படும் பொருள் அனைத்தும் தோன்றி நின்று தோன்றி நின்று அழியக்கூடியது. அக்கருவிகளால் இறைவனை காண்பது என்பது முடியாது. அழிய போற ஒரு பொருளால, பேராற்றலுடைய ஒரு பொருளை, அழியாத பொருளை பார்க்க முடியுமான்னா முடியவே முடியாது. இறைவனும் தோன்றி நின்று அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா, இறைவனும் தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய பொருளாக மாறி விடுவான். ஆகவே அது நிச்சயமா என் கண்ணால பார்த்தேன்னா அது இறைவன் கிடையாது. என் காதால அது கேட்டேன்னா அது இறைவன் கிடையாது. கருவிகரணங்களால உன்னை பார்த்து இதுதான் இறைவன் சொன்னா அது இறைவன் கிடையாது. ஆகவே நமது அறிவினால் அறிய முடியாது போயின், நமது அறிவுக்கு எட்டாத பொருளாக போய்விடுவான். முயல் கொம்பு, குதிரை கொம்பு, அப்படி போய் விடுவான் சிவபெருமான். ஆகவே ஆகாய பூ அது போல ஆகி விடுவான். ஆகவே அவ்வாறு இல்லை. திருவருள் வழி நிற்கும் ஆன்மாக்கள்
பேரின்ப அனுபவப் பொருளாய் தோன்றும். யாரெல்லாம் திருவருள் வழி நிற்கிறார்களோ, திருவருள் வழினா என்ன? எந்த இது நடந்தாலும் எல்லாம் திருவருள். எனக்கு ஒரு பெரிய நன்மை நடந்துச்சு திருவருள், பெரிய தீமை நடந்துருச்சு திருவருள். எல்லாம் இறைவன் செயல். இங்க இந்த பொருள் எல்லா பொருளும் சிவபெருமானுடையது. திருவருள் 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 என்று சொல்லணும். அதான் திருவருள் வழி நிற்பார்க்கு பேரின்ப அனுபவப் பொருளாய் சிவபெருமான் தோன்றும் சிறப்பு இயல்பு உடையவன். இப்படியாக சிவபெருமான் ஒரு அனுபவ பொருளை அன்றி கருவிகரணங்களால் அறியும் பொருள் அன்று என்பதை இங்கே நிலைநிறுத்துகிறார். இங்கே பாடலிலே உண்ணுதல் என்று சொல்கிறார். உன்னில் அவன் உன்னுடனேயாம், உன்னில் அவன் உன்னுடனேயாம். அவனை அன்போடு உபசரித்தல், அவனை அன்பால் போற்ற பிரிவின்றி கலந்து பேரின்பம் வழங்குவான் என்பதா. இங்கே உண்டனல் ஆன்மா தன்னறிவால் உண்டன கூறுதல். சாமி உண்டு உண்டு நான் பார்த்தேன் அப்படி என்று கூறுதல். இல்லையெனல் தன் அறிவுக்கு அப்பாற்படாமை. அதாவது இல்லையெனல் என தன் அறிவுக்கு அகப்படாமல் அதனால் இல்பொருள் என்றல். ஐயோ எனக்கு தெரியல அவன், அதனால இல்ல 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 என்று சொல்லுவது. இதெல்லாம் உற்றுணுமா. உயிர் தன் அறிவினால் அறியாததாகில் இப்படி இல்பொருளாக ஆகிவிடும். முயல் கொம்பு, ஆகாயப்பூ, குதிரை கொம்பு போன்று ஆகிவிடும். ஆகவே இறைவன் எவ்வாறு நிற்கிறான் என்று இந்த பாடலிலே சொல்கிறார். காணப்படும் சிலருக்கு காணப்படும் பொருளாகவும் சிலருக்கு காண முடியாத பொருளாகவும் இருதன்மையில் நிற்கிறான் சிவபெருமான். அதைத்தான் இங்கே ஓர் இரண்டாம் உண்டு இல்லை என்று குறிப்பிடுகிறார். ஆக உண்டு இல்லை என்ற ஆராய்ச்சியை தவிர்த்து விடு மாணவனே. சிவபெருமான் உண்டு இல்லை என்ற ஆராய்ச்சியை தவிர்த்து விடு. மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மட நெஞ்சே. கற்றை சடையன்னல் காலத்தின் நெற்றிக்கண் ஆறா அமுதின் திருநாமம் அஞ்செழுத்தை சோராமல் எப்பொழுதும் சொல் மாணவன். அவ்வளவுதான் சொல்றாரு. இறைவன் காணப்படும் பொருளாகவும் காண முடியாத இருதன்மை உடைய பொருள். ஆகவே அவனை உண்டு இல்லை என்ற ஆராய்ச்சியை தவிர்த்து திருவருள் மூலமாக அவனை காண்பாயாக. அப்படி காண்கின்ற நிலையிலே இன்பம் அசத்தாம் தன்மையும் இன்றி ஒரு வாற்றாலும் அறிய முடியாத தன்மையும் நீங்கி திருவருளால் அறியும் தன்மையில் நிற்பான் சிவபெருமான். அசத்தாம் தன்மையும் இன்றி ஒரு வாற்றாலும் அறிய முடியாத தன்மையும் நீங்கி திருவருளால் அறியும் தன்மையில் சிவபெருமான் நிற்பான். இதுவே அவனுக்கு சிறப்பு இயல்பாகும். அனுபவம் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்கும் மண்ணுலகே. ஆக ஒரு வகையால் உணரப்படுபவனாகவும் ஒரு வகையால் உணர முடியாதவனாகவும் இருக்கிறான். திருவருளாலே யார் உணர்கிறார்களோ அவருக்கு அறியப்படும் பொருளாக இருக்கிறான் என்பதை இங்கே அற்புதமாக சொல்லி அடுத்ததாக அடுத்த பாடல் 36க்கு அடுத்தது 37வது. தத்துவங்களை பற்றிய விளக்கம். இது ஒரு நம்ம நிறைய 36 தத்துவங்கள் பார்த்திருப்போம். முதல் சூத்திரத்திலே வரக்கூடியது அத்தனையும். தத்துவங்கள் என்றால் இப்போ ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, அதுக்கு பேர் ஸ்கூட்டர்னு சொல்றோம். அதுல ஒரு 100 பாகம் இருக்கதா வச்சுக்குவோம். கண்ணுக்கு தெரிகிற பாகம் ஒரு 70 பாகம் இருக்கிறதா வச்சுக்குவோம். அதுக்கு டயரு, டியூபு, ரிம்மு இப்படியெல்லாம் சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத பாகங்கள்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள, இன்ஜினுக்குள்ள என்னென்னமோ சொல்லுவோம். ஆனா எல்லாம் சேர்ந்ததுக்கு பேரு ஒரு ஸ்கூட்டர். அது பாருங்க இயங்கிட்டு போய்கிட்டே இருக்குது.
அதுக்கு எங்கேருந்து உயிர் வந்துச்சு, எங்கேருந்து அந்த உடம்பு இயங்குது அப்படின்லாம் பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க, அற்புதம். எப்படியோ அது உயிர் பெற்று சுத்துற மாரி சுத்துது. அதே போலத்தான் இறைவன் இந்த கருவிகரணங்களை கொண்ட கண்ணுக்கு தெரிகின்ற கருவிகள், கண்ணுக்கு தெரியாத கருவிகள். அப்புறம் இயக்குகின்ற கருவிகள். 3 கருவி இருக்குது. கண்ணுக்கு தெரியறதெல்லாம் 15 கருவி. உடம்பு, கண்ணு, காது, மூக்கு, கை, காலு, பஞ்சபூதம். 15 கருவி. கண்ணுக்கு தெரியாத கருவி 16 கருவி இருக்கு. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், காலம், நீதி, கலை, விசாரம் இப்படியாக இருக்கு. அப்புறம் இயக்குகின்ற கருவி. இது 2யும் இயக்குற கருவி. இந்த உயிரையும், இந்த கருவிகளை இணைச்சு இயக்குற கருவி. ஒரு செல்போன் இருக்கு. அந்த செல்போன் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சிம் கார்டு வைப்பாங்க. சிம் கார்ட உயிர்ன்னு வச்சுக்கலாம். செல்போன உடம்புன்னு வச்சுக்கலாம். சிக்னல் இருக்கு பாருங்க. கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல சிக்னல். அது இயக்குகின்றது. அதை இறைவன்னு வச்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிறது சும்மா புரிஞ்சுக்கிறது. இது 3ம் சேர்ந்தா தான் இயங்கும். அந்த சிம் இயங்கணும்னா, அந்த சிக்னல் வரணும். இங்க செல்போனும் இருக்கணும். இந்த சிம் அதுபோல இந்த உயிர் இயங்குவதற்கு, அந்த சிம் இயங்குவதற்கு, அந்த செல்போன் இணைஞ்சு இயங்குவதற்கு எப்படி சிக்னல் இயக்குகிறதோ, அதுபோல ஒரு இயக்குகின்ற தத்துவங்கள் ஒரு 5. சிவதத்துவம்னு பேரு. உயிரையும், உடம்பையும் இயக்குகின்ற தத்துவம் 5 சிவதத்துவம். அந்த உயிருக்கு தேவையான உடம்புக்கு உள்கருவிகள், புறக்கருவிகள், அகக்கருவிகள் என்று சொல்லக்கூடியது 31 கருவிகள். மொத்தம் 36 கருவி. இதைத்தான் தத்துவங்கள் என்று சொல்லுவோம். தத்துவம் என்றால் கருவி. தத்துவம் என்று சொல்லுவோம். உள்ளதே தோன்றும். உள்ளதிலிருந்து தோன்றியது அந்த கருவிகள். அதான் தத்துவம் என்று சொல்றோம். உள்ளதில மாயை என்ற உள்ள பொருளிலிருந்து இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது அந்த தத்துவம். உள்ளதாம் தன்மை என்று பொருள். ஆகவே இங்கே தத்துவம் என்பது கருவிகரணங்களை சொல்கிறார் என்று சொல்லி, தத்துவங்களைப் பற்றிய விளக்கம். அதாவது உயிருக்கு இறைவன் கொடுத்த உடம்பைப் பற்றிய விளக்கம். உடம்பு மற்றும் அது வாழ்வதற்கான உலகத்தைப் பற்றிய விளக்கம். ஸ்தூல உடம்பாய 31 தத்துவமும் 15 + 16. ஸ்தூல உடம்பாய 31 தத்துவமும் மூல உடம்பா முதல் 4ம் 5 4ஆ பிரிக்கிறார். 4 + 1 பிரிக்கிறார் சிவதத்துவத்தை. மூல உடம்பாம் இயக்குகின்றது. மூல உடம்பா முதல் 4ஆம் +1 எதுனா மேலை சிவமாம். நாதத்தை தான் மேலை சிவம்ன்றார். நாதம் விந்து சக்தி. ஆக இங்க 36 பரிசினையும் சேர்த்துணர்ந்தார் சேர்ந்த பவமா பரிசரிப்பார். இந்த பாடலுடைய குறிப்பு கருப்பொருள் என்னவென்றால், இறைவனின் தடத்தை இயல்பினை விளக்குகிறது. தடத்தை இயல்புல தான் தான் தனியனாக நின்றவன் சிவபெருமான். குருமலை இலக்கணத்துல அம்மா இல்ல, அப்பா இல்ல, தான் தனியன், மனைவி இல்ல, யாரும் இல்ல. தான் தனியன். அனாதை என்று அதற்கு பொருள். அதான் சொரூப நிலை. இப்பொழுது தடத்த நிலையில சக்தியாக வெளிப்பட்டு தனக்கு உமையவளாக ஒரு பாவித்து அந்த அருள் மூலமாக இந்த உயிருக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுக்கிறார். ஆகவே இங்கே 36 தத்துவங்களை செய்து கொடுத்த அந்த சக்தி அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்றவள் அகிலாண்டேஸ்வரி. அதே போல ஆதி பராசக்தி. அதே போல சுத்த சிவம். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஆனா எல்லாம் ஒரே இடம் தான். தானம் ஒண்ணுதான். இறைவனின் பொது இயல்பினை விளக்குகிறது. தடத்தை இயல்பினை விளக்குகிறது. உயிர்களை வினை பயனை நுகரும் பொருட்டு தனுகரண புவன போகமாய் அமைந்த தனு உடம்பு, கரணம் கை காலு கண்ணு காது மூக்கு, புவனம் நாம் வாழ்கின்ற உலகம், போகம் 2 வகை, உயிர் போகம், தட போகம், ஆறு மங்களா போகம். இந்த உடம்பு ஒரு போகம், அப்புறம் உறவுகள் ஒரு போகம், எல்லாம் சேர்ந்தது. இப்போ 4ம் ஒரு சதுரம் போல தனு கரண புவன போகம்.
4ல எதையாவது ஒண்ணு வேண்டான்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. எல்லாருக்கும் ஒரு உடம்ப குடுத்து உருண்டுட்டு போ. உருண்டையா ஒரு உடம்புன்னா ஒத்துக்குருவோமான்னா ஒத்துக்க மாட்டோம். கண்ணு, காது, மூக்கு, கை, காலு எல்லாம் வேணும் சாமி. மனம், புத்தி எல்லாம் வேணும் சாமி அப்படின்னு சொல்லுவாரு. தனு, கரணம். புவனம்னா இந்த உலகம். நாம வாழ்றதுக்கு. எல்லாரையும் ஒரு அறையில போட்டு பூட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா உயிர்களுக்கும் உடம்ப குடுத்து அறையில போட்டு ஒத்துக்குவோமா? இல்ல. வேணும். உலகம் வேணும். போகம். நீ மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருந்தா முடியாது. எல்லாத்துக்கும் அனுபவத்துக்கு நமக்கு மனைவி, மக்கள், பிள்ளைங்க, காரு, பங்களா, தோட்டம், தொரவு எல்லாம் வேணும் அனுபவத்துக்கு. ஆகவே தனு, கரண, புவன போகத்தை சாமி நமக்கு படைத்து கொடுக்கிறார். இதைத்தான் மாயையம் என்று நம்ம சொல்லுவோம். ஆகவே உயிர்களை உடைய வினைப்பயனை நுகரும் பொருட்டு தனு, கரண, புவன போகமாய் அமைந்த ஆன்ம தத்துவத்திலே 24 ஆன்ம தத்துவம் என்று 3 தத்துவம் நம்ம பிரிக்கிறோம். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று ஒரு உருண்டையா போட்டுக்கிறோம். மேல அருள் ஆதிபராசக்தி அல்லது சுத்த சிவம் என்று சொல்றோம். அப்படியே ஒரு பிரகாசமா அவருடைய அருள் எல்லாத்துக்கும் சமமா தான் வருது. ஆனாலும் அவருடைய அருளை முழுமையாக பெறுகின்ற நிலையில் நாம் இல்லை சகல. அவருடைய அருளை ஓரளவு பெற்ற நிலையில் இந்த வித்யா தத்துவம். முழுமையாக அவருடைய அருளிலே நிறைந்து ஆணவம் முற்றிலும் மும்மலம் தேய்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த மேல இருக்கக்கூடிய சிவ தத்துவம். அந்த சிவபெருமான் அந்த உயிர்கள் அங்கே இருக்கிறது என்று நம்ம சொல்றோம். சிவன் இயக்குகின்ற உலகமாக. ஆகவே இது ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், அதற்கு மேலே இருக்கக்கூடியது சிவ தத்துவம். அதற்கு மேலே அவனை இயக்கிக் கொண்டிருப்பவன் சுத்த சிவம் என்று சொல்லுகின்ற ஆதி பராசக்தி அல்லது அகிலாண்டேஸ்வரி என்று நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி புராணத்துல ஆதி பராசக்தினுவோம், நிலையில அகிலாண்டேஸ்வரி என்று சொல்லுவோம். சைவ சித்தாந்தத்துல அதை சுத்த சிவம் என்று சொல்லுவோம். அது ரெண்டா பிரிஞ்சு அபரநாதம், பரநாதம், பரமிந்து என்று அந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது ஆன்ம தத்துவம் 24 உங்களுக்கு தெரியும். சித்தத்திலிருந்து ஆரம்பிக்குது. அத குண சரீரம்னு பேரு. குணசரீரம் சித்தத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் கீழே பஞ்சபூதம் எல்லாம் இருக்கு. இந்த 24 தத்துவம் மண் முதலாம் சித்தம் வரை அல்லது சித்தம் முதலாம் மண் வரை. சாமி நிலம்தன் மேல் வந்தருளி நீள்கள் காட்டினா சித்தம் முதலாம் மண் வரை. உண்மை விளக்கத்தின்படி பார்த்தா கீழே இருந்து மண் முதலாம் சித்தம் வரை ஆன்ம தத்துவம் 24. அதுல நாம ஞானேந்திரியம் என்று சொல்லக்கூடிய கண்ணு, காது, மூக்கும் அதுல தான் அடக்கும். கண்மேந்திரியம் நாம் செய்த பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்கான கருவிகளாய் கை, காலு, கருவாய், எருவாய் என்று சொல்லிக்கிற தொழில்படுகின்ற வாய் எல்லாம் சொல்கின்ற இதுல வாய் மட்டும் 2லே வரும். ஞானேந்திரத்திலே வரும், கண்மேந்திரத்திலே வரும். 2 in 1. ஆக இப்படிப்பட்ட இந்த கருவிகள் 24 ஆன்ம தத்துவம் என்று நாம் சொல்லுகின்றோம். அவற்றை நுகர துணையாய் இந்த ஆன்ம தத்துவத்தை கை காலெல்லாம் நான் இயங்கணும்னா அதுக்கு துணையா சில தத்துவங்கள் தேவைப்படுது. அவற்றை நுகர துணையாய் 7 தத்துவம். இதைத்தான் வித்யா தத்துவம் என்று சொல்கிறோம். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடம். காலம்னா ஒண்ணும் இல்ல. முக்காலம். நீ எத்தனை காலம் இந்த உடம்பிலே இருக்க வேண்டும்? இந்த இந்த ஜென்மத்துக்கு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனை காலம் இந்த உடம்புக்குள்ளே நீ இருக்க வேண்டும்? இந்த உயிர் இருக்கணும். சிவபெருமானுடைய அந்த படைத்தல் உடுக்கை ஒரு டபவுல நான் மாட்டியிருக்கேன். எத்தனையோ டபவுல மாட்டியிருக்கேன். டப 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 டபன்னு உடுக்கையில. அந்த ஓசையில எனக்கு இந்த உடம்ப சாமி படைச்சு கொடுத்தார். ஒரு டபா. 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு டபாவுல நான் மாட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எத்தனையோ டபாவுல மாட்டி பிறந்து இறந்து இப்போ திரும்பவும் ஒரு டபாவுல மாட்டியிருக்கேன். அந்த டபாவுல எனக்கு இந்த உடம்ப கொடுத்தார். 60 வருஷமா இப்ப காப்பாத்திக்கிட்டு இருக்கார் அபயக்கரத்துல. இன்னும் சில வருஷங்கள் என்னை காப்பாற்றுவார். காப்பாற்றி அங்கே போய் புசு புசுன்னு விடுங்கிற அந்த அனல் ஏந்திய கையத்துல போய் விடுவோம். டப டப அபயம் புசு புசு. டப டப அபயம் புசு புசுலயே இருக்கிற. நிச்சயமாக இந்த டபாவுல இனிமே மாட்டக்கூடாது. இந்த புசுவுலையும் போய் மாட்டக்கூடாது. எங்க போனா இறைவனுடைய எடுத்த பொற்பாதத்தில போய் சேர்ந்து விட வேண்டும்.
இனிமே மேலே போகவே கூடாது, கரங்களுக்கு போகவே கூடாது. திருவடிக்கு நாம் சென்று விட வேண்டும். மறைப்பாற்றலாகிய ஊன்றிய திருவடியிலிருந்து அருளாற்றலாகிய அந்த நிலைக்கு நான் சென்று அந்த இறைவனுடைய திருவடி நிழலில் சென்று விட வேண்டும் என்பதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம். அதுக்கு தான் சாமி இவ்வளவு கருவிகளை கொடுக்கிறார். அந்த கருவிகளிலே உயிரினுடைய செயலை தூண்டுவதற்கு, நீங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டாக்டர் வந்து பால் குடுமான்னு சொல்ல மாட்டார். முதல்ல கத்துதா, அழுகுதா, கைய கால ஆட்டுதான்னு தான் பார்ப்பாரு. ஒரு தட்டு தட்டுவாரு எதுவுமே இல்லைன்னா. அப்படியே கத்தும். முதல்ல உயிருக்கு செயலாற்றும். அதுக்கப்புறம் தான் அறிவாற்றல். அதுக்கப்புறம் தான் இச்சை. அதான் காலம் நீதி. கலை நியதினா அவரவர் வினைய அவரவர் தான் அனுபவிக்கணும். காலம் அப்படி, நியதின்றது அவரவர் வினைய அவரவர் அனுபவிக்கணும். மாத்தியெல்லாம் அனுபவிக்க முடியாது. பிள்ளையா இருந்தாலும், மகனா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், என் 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 உடம்ப குடுக்குறேன்லாம் சொல்ல முடியாது. அவரவர் வினை அவரவர். இப்படியா காலம் நியதி இதெல்லாம் இருக்கணும். ஆக இந்த ஆன்ம தத்துவமாகிய 24 தத்துவத்தை நான் அனுபவிக்க வேண்டுமென்றால், இவையெல்லாம் எனக்கு துணையாக நிற்க வேண்டும். அதே மாரி கலை என்பது செயல் தத்துவம். செயலை தூண்டுவது. உயிருக்கான செயலை ஆரம்ப நிலையில் தூண்டுவது அந்த கலை தத்துவம். வித்தை என்பது உயிருக்கான அறிவை தூண்டுகின்ற தத்துவம். அப்புறம் இச்சை என்பது உயிருக்கான அந்த ஆசையை தூண்டுகின்றது. காலம் நீதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லுவோம். ஆகவே இதெல்லாம் முக்கியம். இந்த 5 தத்துவங்களும் சேர்ந்ததைத்தான் நாம் வந்து குருட தத்துவம் என்று ஒரு கூட்டு தத்துவமாக சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம நிறைய சொன்னோம்னா, இதுக்கு இந்த வகுப்பு பத்தாது. பாடலோடு வருவதனால சுருக்கமாக சொல்லி, அதேபோல ஆன்மாவிற்கு மயக்கம் தரும் மாயை. ஒரு குழந்தை அப்படி மயக்கம் போட்டு கிடந்திருக்கு. நாமளே மயக்கம் போட்டு கிடக்கிறோம். என்னன்னே தெரியாது. அப்ப கிடக்கும்போது ஒரு தண்ணி எடுத்து அப்படி டபார்னு ஒரு தெளிப்போம். அப்படின்னு எந்திரிப்போம். அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்படின்னு எந்திரிப்போம். அதுதான் கேவல நிலையில் தனிமைப்பட்டு ஆணவத்தோடு இருந்த அந்த உயிருக்கு ஒரு தண்ணி எடுத்து சிவபெருமான் தொளிப்பது போல மாயை என்ற தத்துவத்தை முதலிலே கொடுக்கிறார். இதற்கு பேர் தான் ஆனந்தமய கோஷம். காரண சரீரம். எல்லா சரீரத்துக்கும் காரணமாக இருப்பதால காரண சரீரம். அப்படியே அடுத்து காரண சரீரம், கஞ்சத சரீரம், புரியட்ட காயம். புரியட்ட காயம் என்பது என்னன்னா, அந்த சூக்கும சரீரத்தை தான் புரியட்ட காயம் என்று நாம் சொல்லுவோம். அதாவது அந்த மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லி தன்மாத்திரைகள் 5ஐயும் நம்ம சொல்லுவோம். ஓசை, ஒளி, ஊறு, சுவை, நாற்றம் என்ற 8ஐயும் அதுதான் முதல்ல சாமி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சாமி முதல்ல கொடுத்த தத்துவங்கள் இந்த 8 தான். இதைத்தான் புரியட்ட காயம் என்று சொல்லுவோம். சூக்கும சரீரம் என்று சொல்லுவோம். இந்த சரீரத்தை கிடைத்தவுடன் உயிரானது ஆசைப்படுது, விருப்பு வெறுப்புகளை சேர்க்குது. அதன் அடிப்படையில் தான் இது போன்ற பரு உடம்புகளை இறைவன் உயிர்களுக்கு வழங்கினான். ஆகவே கோழி முந்தியதா, முட்டை முந்தியதா, அதுபோல வினை முந்தியதா, உடம்பு முந்தியதா? நிச்சயமாக சாமி உடம்பைத்தான் முதலில் கொடுத்தான் என்பதை இங்கே தெளிவுபடுத்தி, இதுதான் சூக்கும சரீரம். அதுக்கப்புறம் எல்லாமே 5 சரீரங்கள் இருப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி, தூள உடம்பு என செயலில் இந்த பகுதியை குறித்தார். இனி இத்தத்துவங்களை தூண்டிச் செலுத்தும், அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம் எல்லாவற்றையும் இந்த உடம்புக்குள்ள உயிரை வச்சு ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி, அந்த ஞான விளக்க அந்த ஏற்றதுக்கு குருநாதர் ஒரு நாள் வருவார் நமக்கு. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி என்பது அந்த தத்துவங்கள். ஊனுக்குள்ளே உயிர்ப்பை ஒடுக்கி ஒரு நாள் குருநாதர் வருவார். அதுதான் ஞான சுடர் விளக்கினை ஏற்றி. அப்படி நண்புலத்து ஏனை வழிதிருந்து ஏற்றுவார்க்கு அவர் அந்த சொன்னபடியே நான் போய் வாழ்ந்தேன் என்றால் நிச்சயமாக எனக்கு திருவடிகளை நண்புலத்தை ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பன பிறவி இடரான கெடுப்பன அஞ்செழுத்தே என்று சொல்றார். ஆகவே இப்படியாக இந்த தத்துவங்கள் நமக்கு உதவுகின்ற நிலையை சொல்லி, இந்த தத்துவங்களுக்கெல்லாம் தலையாய தத்துவமாக இயக்குகின்ற தத்துவமாக இருப்பது நாதம். நாதம் மிந்து இது வந்து அருவ நிலை. சதாக்கியம் என்று சொல்லுவது அருவுருவ நிலை. அதுக்கு அடுத்ததாக சொல்கின்ற ஈஸ்வர தத்துவம் என்பது உருவநிலை. இந்த உருவ நிலையில தான் நம்ம மூர்த்தங்கள்லாம் இருக்குது. சிவமூர்த்தங்கள்லாம் நம்ம சொல்றோம். பைரவர், தட்சிணாமூர்த்தி என்னும் உருவங்கள்லாம் நம்ம நடராஜர்லாம் சொல்லிட்டு இருக்கோம். 25 மூர்த்தங்களும் அதில் தான் வருது. எல்லாமே பிள்ளையார் வச்சுக்கோ, முருகன் வச்சுக்கோ, அம்பாள் வச்சுக்கோ, எல்லாம் இந்த மகேஸ்வர தத்துவத்தில் தான் வருகிறது. ஆகவே
இப்படியாக இறைவன் அவரவர் நிலைக்கேற்ப ஐஸ் கட்டியாகவும், தண்ணீராகவும், நீராவியாகவும் ஒரே இறைவன் தான். இப்படி பல நிலைகளிலே உயிர்களுக்கு தேவைப்படுகின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உயிர்களை அதிட்டித்து செய்வதுதான் இந்த தத்துவங்கள் எல்லாம் என்று சொல்லி, இந்த தத்துவங்கள் மூலமாகத்தான் நாம் அறிவு விளக்கம் பெற முடியும் என்பதற்காக முதல்ல இந்த பொய்யான தத்துவங்களை கொடுத்து பொய் காட்டி, அப்புறம் அந்த பொய்யான தத்துவங்கள் மீது பொய் அகற்றி, அப்புறம் மெய் காட்டும் என்று குறிப்பிடுகிறார். பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் என்னென்னூர் வித்தகா என்று இங்கே குறிப்பிடுகிறார். இந்த 36 தத்துவங்கள் ஆன்மா வினைப்பயனை அனுபவிக்க துணையாக நிற்கிறது என்பதை இங்கே சொல்லி, இவற்றை ஞானப்படிகளாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவே இந்த இந்த படிகளை 3 நிலைகளிலே சாமி உணர்த்துகின்றார். ரூபம், தரிசனம், சுத்தி. ஆக என்னை முதல்ல என்னன்னா, ரூபம்னா என் உடம்புதான் தலைவன் என்று நான் நினைத்ததை ரூபம் என்றும், பிறகு அந்த உடம்பு மேல் பற்று விட்டு நிற்பதை நின்று அதை 3 சொல்லுவோம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மை நெறி விளக்கம் என்ற 6 பாடல்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்பின் கீழ அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அடுத்ததாக இந்த தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி இந்த உடம்பு மேல பற்றை நீக்கணும். அப்புறம் உயிர் தன் முனைப்பு, அப்புறம் அது தானே தலைவன் என்ற நிலை மாறி சிவபெருமானே தலைவன் என்ற நிலைக்கு கொண்டு வந்து இப்படியெல்லாம் சொல்லி தத்துவ ரூபம், தத்துவ சுத்தி, தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அது மாதிரி ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அதே போல சிவரூபம், தரிசனம், சிவ யோகம், சிவபோகம் என்ற 10 அந்த காரியங்களை சொல்லி அற்புதமாக சொல்லி இந்த என்கிற இவற்றிலெல்லாம் இருந்து படிப்படியாக ஆன்மா முன்னேறி இந்த கொடுத்த கருவி கரணங்களை படிப்படியாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று சொல்லி, தம்மையும் திருவருளையும் உணர்த்துவ யாரு தம்மையும் திருவருளையும் உணர்ந்தவர்கள் இருக்கிறாங்களோ, நான் யார், என் நிலை என்ன, நான் யார், என் நிலை என்ன, எனக்கு தலைவன் யார், அவன் என்ன நிலையில் இருக்கிறான், நான் அடிமை, அவன் ஆண்டான் என்று யார் அறிகிறார்களோ, அனாதி தொட்டு வரும் பிறவிப்பிணியிலிருந்து நீங்கியவர் ஆவார். இதை அறிந்து கூடுவாயாக மாணவனே. அவன் ஆண்டான், நான் அடிமை. ஆக இந்த பாடலிலே சொல்லப்படுகின்ற கருத்து என்னன்னா, 3 நிலைகளிலே கருவிகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒன்று கண்ணுக்கு புலப்படுகின்ற கருவிகள் 15, அகக்கருவிகளாக 16, அது இரண்டையும் உயிரோடு சேர்த்து இயக்குகின்ற கருவிகளாக 5. அதைத்தான் சிவதத்துவம் என்று நாம சொல்கிறோம். இந்த தத்துவங்களை எல்லாம் பயன்படுத்தி ஆன்மா பக்குவப்பட்டு தசகாரியம் போல் 10 படிகளை கடக்க வேண்டும். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்று படிப்படியாக கடந்து சிவபோக நிலை, சிவயோகம், சிவபோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். யார் ஒருவன் தம்மையும் திருவருளையும் உணர்ந்திருக்கிறாரோ அவனே இதை புரிந்து அடைவான் என்று சொல்லி இந்த பாடல், இந்த தத்துவங்கள் நமக்கு இறைவனை அடைவதற்கு எவ்வாறு உதவுகின்றன என்ற செய்தியை சொல்லி, அடுத்ததாக ஒரே ஒரு பாடல் 38 அன்பு நெறியோடு நாம நிறைவு செய்து கொள்வோம். 7வது. எத்தனையே தத்துவங்கள் எவ்வவர் கோட்பாடு உடைய அத்தனையும் சென்று அங்கு அளவாதே சித்தம் எனும் தூதுவனை போக்கி போய் தூக்கு அற்ற சோதியினில் பாதிதனை கும்பிடலாம். பாதின உமேபொரு பாகம். இந்த பாடலிலே சொல்லப்படும் கருத்து என்னவென்றால், முதல் பாடலிலே சொன்னவாறு மேற்கண்ட தத்துவங்களை அப்படியே தெரிய இயலாதவர்களுக்கு வேறாயும் ஓர் உபாயம் அறிகிறார். இதெல்லாம் எனக்கு புரியல சாமி, இப்படியெல்லாம் நான் அந்த தத்துவங்களை எல்லாம் படிச்சு நான் என்னைக்கு போய் நான் இறைவனை அடைவது? மேற்கண்டவாறு தத்துவங்களை விசாரணை செய்து அதன் மூலம் நடந்து அந்த இயல்புக்கு சென்று நான் போக இயலாத நிலையில் இருப்பதால் எனக்கு ஒன்றும் கல்வி அறிவில்லை. நாவுக்கரசர் சொல்வார், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்சலுத்து உணர்வாக்கு
பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் பேரரே. உலகில் எத்தனையோ சமயவாதிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ சமய தத்துவங்கள் சொல்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கை கொண்டுள்ளனர். அவற்றை ஆராய்ந்து அறிய முடியாது, நிச்சயமா நம்மளால முடியாது. கற்றது கையளவு, கல்லாது கடலளவு, தெளிவும் ஏற்படாது. ஆகவே மாணவனே, திருவருளை துணையாக கொண்டு உன்னுடைய சிந்தைதனை தெளிவுடன் அன்பு நெறியில் வாழ 63 நாயன்மார் போல. அதனாலதான் ஐயா ஒப்படைப்புல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நாயன்மாரை பற்றி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வழி அன்பு நெறி. திருவருளை துணையாக கொண்டு சிந்ததனை தெளிவுடன் அன்பு நெறியில் வாழ பேரின்ப பேச்சினை பெறலாம். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு புரியல, எனக்கு புரியல, புரிஞ்சவங்க படி, புரியல நான் கல்வி அறிவு இல்லை அப்படின்றவங்களுக்கு அன்பு நெறியில் வாழ பேரின்ப பேச்சினை பெறலாம். அன்பே உய்வை தரும், அன்பே உய்வை தரும். ஏன்னா உயிருக்கு சொன்னோம் இந்த உடம்பானா இல்லை, அது சாமி கொடுத்தது. இந்த காரை நான் வச்சிருக்கேன், அது சாமி கொடுத்தது. எனக்கு முத்துச்சீவியை மாதிரி ஒரு கார் கொடுத்துருக்காரு, இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஞானசம்பந்தருக்கு முத்துச்சீவியை கொடுத்த மாதிரி. மனைவி என்னுடையவங்களா இல்லை, அதுவும் சாமி பார்த்து கொடுத்தார். பிள்ளைங்க யாரும் என்னுடையதானே இல்லை, எல்லாம் சாமி பார்த்து. இந்த கை எல்லாம், ஆனால் என் கை என் கண் என் மனைவி இப்படிதான் நான் சொல்றேன், எல்லாம் சாமியுடையது. ஆனால் உயிருக்குன்னு சொந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆராய்ந்து பார்த்தால் உயிருக்கு என்று அன்பு தான் இருக்கு. அந்த அன்பை பெருகுவதற்கு அருள் புரியா என்றார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு வீடகம் போகணும். வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விரைகின்ற. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆர்வமா இருக்கேன் சாமி. ஆனா எனக்கு ஒன்றும் தெரியல. உன் அடியார் போல நடிக்கத்தான் தெரியுது, வேற ஒன்றும். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவார் மிக பெரிதும் விரைகின்ற. அடகச்சீர் மணிக்குண்டு. தங்கத்திலே உயர்ந்த ரகம் எதுன்னா ஆடகம். அடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுக தந்தர். என்கிட்ட இருக்கிற அன்பு கொஞ்சமா இருக்கு, அது அப்படியே பெருக பெருக ஊத்தெடுக்கிறதுக்கு அருள்புரி. சாமிகிட்ட சொல்லாரு, அன்பு என்கிட்ட கொஞ்சமா தான் இருக்கு, அது தெரிய மாட்டேங்குது. அத நீ எனக்கு ஊத்தெடுக்கிற மாதிரி எனக்கு அருள்புரி சாமி. ஊடகத்தே நின்று உருக. சாமிகிட்ட கேட்கறது அன்பு ஒன்றுதான். அடியார் நடுவுல இருந்தா தான் அந்த அன்பு பெருகும். நீ முத்தியே எனக்கு தர வேணாம் சாமி, என்கிட்ட இருக்கிற அன்பை பெருக்கி விடு, உன் அடியார் நடுவுல வச்சு விடு, இது போதும். அப்படிதான் கேட்கிறார். தானா நான் முத்திக்கு வந்துருவேன். அடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்த அருள் எம் உடையானே. ஆகவே 36 தத்துவம் புரியல, இது அப்படி இது அப்படின்றாங்க, வாத்தியார் சொல்றாரு, எனக்கு புரியல. கஷ்டப்படாது, உங்ககிட்ட இருக்கிற சொத்து ஆகிய அன்பை அப்படி கிளப்பி விடுன்றாரு, அவ்வளவுதான். அன்பு நெறியில் வாழ பேரின்ப பேச்சினை பெறலாம், அன்பே உய்வை தரும். எனவே மாணவனே அதை தெளிந்து காண்பாயாக. இதிலே சித்தம் எனும் தூதுவன் நமது சிந்தைதனை பல செய்திகளில் செலுத்துவதை குறிக்கும். சித்தம் எனும் தூதுவன் நமது சிந்தைதனை பல செய்திகளில் செலுத்துவதை குறிக்கும். பாருங்க, சிந்தையில போன மாசம் 28ஆம் தேதி என்ன சாப்பிட்டேன்னு நமக்கு தெரியாது, அது மனத்தின் பதிவு. உங்க கல்யாண தேதி என்னைக்குன்னா கரெக்டா சொல்லுவோம், பிறந்த நாள் என்னன்னா கரெக்டா சொல்லுவோம், அது சித்தத்தின் பதிவு. அந்த சித்தத்துக்குள்ள கொண்டு போய் சிவத்தை வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், முழுசா 100% யாரு கேட்டாலும் பிறந்த நாள் தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படி அபிராமி பட்டர் இருந்தாரோ, அபிராமி அபிராமி எது கேட்டாலும் அபிராமி. சரபோஜி கேட்கிறார், எது கேட்டாலும் அபிராமி. அந்த நிலைதான் சித்தத்து உருகி சிவம் என்று. அதாவது சித்தத்துள்ளே சிவலிங்கம் காட்சி. அப்போ ஒத்த வரி சொன்னாலும் அற்புதம். அதுக்குள்ள போய் ஹார்ட் டிஸ்க்ல போய் கம்ப்ளீட் சிவம் போயிருச்சுன்னா வேற எதுவுமே இருக்காது, எல்லா ஆளுக்கும் வெளியில போயிடுவோம். நமது சிந்தைதனை பல செய்திகளில் செலுத்துவதை குறிக்கும் தூக்கர சோதி என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லாத திருவருளை குறிக்கும். திருவருள் எப்படிப்பட்டது, அப்படிப்பட்டதா இப்படிப்பட்டதா அப்படிலாம் நீ விசாரிக்காத, வேஸ்ட்.
திருவள்ளுவர் புடிச்சுக்கோ. மற்றும் பல பிதற்ற வேண்டாம் மட நெஞ்சே என்று இந்த பாடலிலே அற்புதமாக இங்கே குறிப்பிட்டு, தூக்கர சோதி என்று குறிப்பிட்டு, பாதி உமைவாகனை அப்படி சொல்கிறார். உதாரணமாக, முத்தனை முதற்சோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோக திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கால் இங்கு வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ சித்தமார் தரும் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே. குருநாதருடைய அந்த சேவடி கண்ண பாதம், சேவடிக்கண் நம் சென்னி மன்னி சுடருமே என்று இங்கே அற்புதமாக சொல்லுகின்றார். ஆகவே முத்தனே முதற் சோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோக திருநாமம் பாடி அவனுடைய திருநாமத்தை சொல்லு. எல்லாரும் ஓடிவாங்க, தொண்டர்கள் இங்க ஓடிவாங்க, அந்த பாடுவோம் வாங்க, பக்தர்கள் இங்கு வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமின் பாடுவோம் வாங்க வாங்க வாங்கன்னு மாணிக்க வாசகர் இறைஞ்சி அருளுகின்றார். அதுபோல இந்த பாடலிலே நீ உனக்கு எதுவுமே தெரியலாம் பரவாயில்ல, அன்பு உன்னிடம் இருக்கிறது, அந்த அன்பை இறைவனிடத்தில் செலுத்தி அருளை பெரும் ஆவணனே என்று அற்புதமாக சொல்கிறார். இன்றைய பாடம் நாம் 7 பாடல்களை சிந்தித்தோம். 32வது எவற்றிலும் பற்றின்றி இருப்பது, எல்லா பொருள். அதுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டது மணியும் நாக்கும். மணிக்கு ஆதாரம் தரை, நாக்கு அந்த தரையை ஆதாரமாக வைத்து செயலற்று இருந்தது. அதுபோல நமக்கு ஆதாரம் திருவருள், அதை ஆதாரமாக வைத்து நம்முடைய யான் எனது என்ற பற்றினை செயலற்று நிற்கச் செய்ய வேண்டும் என்ற செய்தியை சொல்லி, அடுத்ததாக அம்பலவாணனை வழிபடும் முறை ஓசை வழியாக வழிபடும். ஓசை என்பது இங்கு ஓங்காரத்தை சொல்கிறது. ஆ ஊயம் அப்படியே அந்த வழியா நீ போனேன்னா உலகத்தில் உள்ள அத்தனை ஓசைகளும் நிற்க இந்த ஓங்காரத்தின் வழியாக இறைவனை அடைவாய். எப்படி யானை கொண்டு போய் அவையாரை கொண்டு போய் அங்கே விட்டதோ கைலாயத்துல, அந்த ஓங்காரம் என்ற தும்பிக்கையின் வழியாக விட்டு, அதுபோல ஓங்காரத்தின் வழியே இறைவனை அடைய வழியெல்லாம் அந்த ஓங்காரம் என்ற ஓசை நிற்கும் இடமே இறைவன் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லி, அடுத்து தியானம் ஏன் செய்ய வேண்டும், சார்பு கெட்டு, அதை யான் எனதிலே சார்பு கெட்டு திருவருளிலே சார்ந்து நிற்பதே தியானம் என்று சொல்கின்றார். அப்பொழுது சமம் ஆதி என்ற ஆதியோடு சமமாகும் நிலையை பெறலாம் என்று சொல்லி, அருள்வழி நிற்றலினுடைய பயன் என்ன என்று அற்புதமாக சொல்லி, இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாய், நீ உலகத்தை சார்ந்து நின்றாய், அதுபோல இன்று திருவருளை சார்ந்து நிற்கிறாய், நிற்கின்ற நிலையிலே உனக்கு இறைவன் உனக்கு விளங்கி தோன்றுவான் என்ற செய்தியை சொல்லி, பெருமானந்தருடைய சிறப்பு இயல்பு ஒருவருக்கு காண்பவனாகவும் ஒருவருக்கு காண முடியாதவனாகவும் இருக்கிறான். அந்த காண முடிபவன் திருவருளை சார்ந்து நிற்பவனுக்கு காண முடியும்படி நிற்கிறான் என்ற சிறப்பு இயல்பை கொண்டவன். தத்துவங்களை பற்றிய விவரம், தத்துவங்கள் கொஞ்சம் வேகமாக தான் சொன்னேன், ஏன்னா அதில் முழுசாக சொல்ல முடியாது. ஆகவே 36 தத்துவங்களிலே 3 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று ஆன்ம தத்துவம், ஒன்று வித்யா தத்துவம், ஒன்று சிவ தத்துவம். ஒன்று இயக்குகின்றது மற்றவற்றை என்பதை, இந்த 5 தத்துவமும் இயக்கும் தத்துவமாக இருக்கிறது என்று சொல்லி, இந்த தத்துவங்களை வைத்து கொண்டுதான் நாம் இறைவனை அடைவதற்கு தேவையான அறிவு இச்சை செயல் செயல்படும், அறிவு இச்சை செயல் செயல்படும். அந்த தத்துவங்களிலே என்றால் செயல்படாது என்று சொல்லி, இதெல்லாம் உனக்கு சரியா புரியலைனாலும் சாமி இன்னொரு மார்க்கம் சொல்றாரு, அன்பு வழியாலே இறைவனை அடை என்று சொல்கிறார். அன்பே சிவம் என்று சொல்லி அற்புதமாக இன்றைய வாய்ப்பு நமக்கு இறைவனை அடைவதற்கான பல வாய்ப்புகளை நம்முடைய திருக்கடவுர் உயர்ந்த தேவநாயனார் அருளினார். அதிலே இன்று திருக்கழித்துப்படியால் இதுவரை 38 பாடல்களை சிந்தித்திருக்கிறோம். அடுத்த வகுப்பிலே 39லிருந்து 45வது பாடல் வரை சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி, இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த திருவருளையும் குருவருளையும் போற்றி வணங்கி, இந்த இணையத்திலே நமக்கு வாய்ப்பளித்த கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய ஆசிரியர் தெய்வ சிகாமணி ஐயா அவர்களுக்கும், இங்கே இணையத்தில் எழுந்தள்ளிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை போற்றி, வான்மையில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நன்முறை அறங்கள் ஓங்க நர்த்தமும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.
தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா. நன்றி ஐயா. வணக்கங்கம்மா. அடியார் பெருமக்கள் யாரேனும் இந்த வகுப்புல ஐயப்பாடுகள் இருந்தா கேட்கலாம்.